தாம் இந்த இடத்தில் இருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள்தான் காரணம் என்று காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் நடிகர் பாலா தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள திரையரங்கில் காந்தி கண்ணாடி படத்தை பார்த்த பிறகு படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பாலா தாம் நடித்த படத்தை திரையில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது முக்கியமான ஒரே பேக்ரவுண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் டீமோட சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள். இல்லை நம்ம ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா தமிழ்நாட்டு மக்கள் கூட பிச்சைனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கடைசி வரை நன்றி உள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய எல்லா ஹீரோஸுடைய படமும் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். இப்போ நானும் ஹீரோ நடிச்ச படம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அது காரணம் மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். தனியார் காமெடி ஷோ மூலம் பிரபலமான பாலா பல படத்துல காமெடியனா நடிச்சிருக்காரு. பாலா முதலாக கதாநாயகனாக நடிச்சு வெளியான படம் காந்தி கண்ணாடி. செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் உலக அளவில் 3 கோடிகளுக்கு மேல் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. சின்ன பட்ஜெட் படத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு படக்குழுவினர் மகிழ்ச்சியில இருக்காங்க. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக அதிக அளவிலான திரைப்படங்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தால் பல திரைப்படங்களின் வெளியீடு தள்ளிப்போனது. இந்த நிலையில் செப்டம்பர் 12ஆம் தேதி ஜிவி பிரகாஷின் பிளாக்மெயில், அர்ஜுன் தாஸின் பாம், குமார சம்பவம், தாவூத் உள்ளிட்ட 10 படங்கள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திரையரங்குகளின் பற்றாக்குறை, தயாரிப்பு சிக்கல் உள்ளிட்ட காரணங்களால் கடைசி நேரத்தில் வெளியீடு தள்ளிப்போக வாய்ப்புகள் இருக்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.